ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை. நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து வில் ஆஸ்கார் ஃபிஷ் ஈட் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லி கேள்வியாக கேட்டிருக்காரு. அதாவது ஆஸ்கார் மீன் வந்து அதோட டேங்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மீன்களை வந்து சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. கண்டிப்பாக சாப்பிடும். அது ஆஸ்கார் அப்படின்னு சொல்லி இல்லை, ஆஸ்காரில் இருந்து இருக்கக்கூடிய எல்லா ஃபிஷ்ஷஸுமே வந்து ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ் தான். அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனை விட எந்தெந்த மீன்லாம் சின்னதாக இருக்கோ அந்த மீனோட வாய்க்குள்ளே போகுதோ அந்த பெரிய மீன் வந்து சின்ன மீனாக சாப்பிட்ரும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அரோனா ஃபிஷ் வந்து சாப்பிட்ரும். இது கேட்குற நிறைய பேர் ஷாக்கிங்காக இருக்கும். ஏன்னா கோல்டு ஃபிஷ் வந்து அரோனாவை சாப்பிட்ருமா அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும். பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ்ஷை ஒரு டேங்க்லேயும் அரோனா ரொம்ப சின்ன அரோனா வந்து நீங்கள் வந்து அதே டேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா கோல்டு ஃபிஷ் வந்து சாப்பிட்ரும். அது அரோனாவாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது அரோனாவாக இருக்கலாம், ஆஸ்காராக இருக்கலாம், ஏன் ஃப்ளவர்ஹானா கூட இருக்கலாம். இந்த சின்ன மீன் வந்து எந்த மீனாக இருந்தாலும் சரி, ஏன் கோல்டு ஃபிஷ்ஷாகவே இருந்தாலும் சரி, அந்த பெரிய சைஸ் கோல்டு ஃபிஷ் வந்து கண்டிப்பாக சாப்பிட்ரும். ஸோ யூஸ்வலாகவே வந்து ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அது எல்லாமே வந்து ப்ரிடேட்டர் டைப் தான். ஒரு சில ஃபிஷ்ஷஸ் தான் வந்து அக்ரெசிவ் டைப் இருக்கும். அக்ரெசிவ் டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ நம்மளுடைய அரோனா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை கப்பியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒரு ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷு. அதே இது ஒரு அக்ரெசிவான ஃபிஷ் அப்படின்னா ஒரு பீட்டா ஃபிஷ் சொல்லலாம். பீட்டா ஃபிஷ் வந்து மற்ற ஃபிஷ்ஷோட சேர்ந்து வாழும், ஆனால் மெஜாரிட்டி டைம் அது வந்து ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும். இன்னும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளவர்ஹான் சொல்லலாம். ஃப்ளவர்ஹான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான நேச்சரு. அதோட சேர்த்து இந்த ஆஸ்காரு, இன்னும் பல வகையான ஃபிஷ்ஷஸ் இருக்குது. சிக்லிட் வெரைட்டியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து பை பர்த்தே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான நேச்சரோட தான் இருக்கும். ஸோ ஆஸ்கார் ஃபிஷ் வந்து சின்ன ஃபிஷ்ஷை சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிடும். ஆஸ்கார் இல்லை, எல்லா மீனுமே சாப்பிடும். அதுபோக ஆஸ்கார் வந்து அக்ரெசிவான நேச்சர் கொண்ட ஒரு ஃபிஷ் இருக்கிறதுனால ஆஸ்காரை தனியாக வளர்க்குறது எப்பவுமே நல்லது. அதோடு சேர்த்து எந்த ஒரு ஃபிஷ்ஷுமே போடாமல், அதாவது அந்த வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை தவிர வேறு எந்த ஒரு வெரைட்டியில் இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷும் போடாமல் வளர்த்தோம் அப்படின்னாலே வந்து ஆஸ்கார் வந்து ரொம்ப சூப்பராக வளரும். ஓகே, நம்ம ஃப்ரெண்டு கேட்ட இந்த கேள்விக்கு வந்து பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். பை.